நிமிர்ந்து நில், தேவனுடைய பெரிய காரியங்களை பார் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்து வரையிலும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சரித்திர சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளாருடைய வாழ்க்கையில் நடந்த, அவருடைய ஊழியத்தில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஆமென் 10ஆம் வசனம் வரை. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நின் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென். லீஸ்திராவிலே அப்போஸ்தலர் பவுல் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நேராய் சுவிசேஷ வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை பிரசங்கம் செய்கிறார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிற அந்த நாட்களில் பல உபத்திரவங்கள், பல பாடுகள், பல போராட்டங்கள் இருந்தது. அதே போலதான் இந்த இடத்திலும், இந்த லீஸ்திராவிலும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்படி அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறார், ஒரு மனிதன் அப்போஸ்தலர் பேசுகிற அந்த வார்த்தையை உன்னிப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவன் உன்னிப்பாய் பிரசங்கத்தை கேட்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டு, இவன் ரட்சிப்புக்கேற்ற இருதயத்தை உடையவனாய் இருக்கிறான், இவனை கர்த்தர் ரட்சிக்கிறார், அற்புதம் செய்வதற்கு ஏற்ற தகுதி உடையவனாய் இருக்கிறார் என்று கண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உடையவனாய் இருக்கிறாய், எனவே நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நெல். உடனே அவன் எழும்பி, குதித்து எழும்பி கால் ஊன்றி நின்று தேவனை மகிமைப்படுத்தினான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். இங்க இந்த லீஸ்திரா என்பது இஸ்ரவேல் இடம் அல்ல, அது புறஜாதி இடம். ரட்சிக்கப்படாத, தேவனை குறித்து, இயேசுவை குறித்து அறியாத ஒரு இடம். அந்த இடத்துல போய் தான் பிரசங்கம் செய்கிறார்கள். இந்த மனிதனோ முதலாக தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. இந்த மனிதன் எப்படிப்பட்டவனுடைய பிரச்சனை என்ன? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்ன? அவன் தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னே அவனுடைய வாழ்க்கை சப்பானி வாழ்க்கை. பிறந்தது, அவனை பார்த்தா ஒரு வருஷம் நடப்பான் என்று எதிர்பார்த்திருந்தால் அவன் நடக்க முடியாதவனாய், சப்பானியாய், ஊந்து தரையோடு தரையாய் ஒட்டி இருக்கிற வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கை மாற்றிவிட்டது. அல்லேலூயா. மருத்துவர்கள் சொன்னாங்க, வைத்தியம் சொன்னாங்க, குடும்பம் சொன்னது, ஒருபோதும் நடவாதவன். பைபிளில் தான் சொல்லுது, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒருபோதும் நடக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒன்று பரிசுத்தா எழுதி வைத்திருக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தை உணர்ந்து, அவனுடைய வாழ்க்கையினுடைய அலங்கோலத்தை உணர்ந்து, அவன் இருந்த இக்கட்ட உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறாரு, கால் வழங்காதவன். கால் எவ்வளவு ஒரு பரிதாபமான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. அப்ப ஒரு எதிர்பார்ப்பு, அவன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு, என் கால் என்னைக்கு வழங்கும், நான் என்னைக்கு நடப்பேன் என்று முதல் என்னுடைய சப்பானி வாழ்க்கை முடியும். அப்பதான் ஒரு சத்தம் கேட்குது, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். மனம் திரும்பு, அப்பொழுது அவர் உன்னை உயிர்ப்பிப்பார் என்கிற சத்தத்தை கேட்ட உடனே உன்னுடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்தது. பவுல் உற்று பார்க்கிறார், வாவ், என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற எல்லாரும் மத்தியிலும் இங்க ஒரு சப்பானி, கால் வழங்காதவன்,
தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் நடக்க தெரியாதவன், நடக்க வைத்தாலும் நடப்பதற்கு தகுதி இல்லாதவனுடைய இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நடந்து கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் ரட்சிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்துகிற ஒரு நல்ல செயல் என்ன தெரியுமா? பேசுகிறதை கேட்கிறான். பேசுகிறத என்ன நல்ல செய்தியை கேட்கிறான். அவன் நல்ல செய்தியை கேட்கிறான். வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினிமயமான வார்த்தைகளை கேட்கிறான். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்கிறான். விடுதலைக்குரிய வார்த்தைகளை கேட்கிறான். அவர் ரட்சிப்புக்கு பாத்திரவானாய் அந்த இடத்திலிருந்து மாற்றப்படுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப உள்ள விசுவாசம் வெளிப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இதுவரையிலும் அப்போஸ்தலன் பவுல் வருவதற்கு முன்பாக அவன் உள்ள விசுவாசம் இல்லை. அவருடைய இருதயத்தில் அவன் விசுவாசம் இல்லை. அவனுடைய சிந்தையில விசுவாசம் இல்லை. அவருடைய பேச்சில் விசுவாசம் இல்லை. அவன் சாகுற வரையிலும் ஊந்து ஊந்து தான் போகணும், மண்ணை நக்கி நக்கி தான் போகணும். சாப கட்டுக்குள்ள இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார் வருஷத்தை பார்த்து, நீ உயிரோடு இருக்கும் காலம் வரையிலும் ஊந்து மண்ணை நக்குவாய். அந்த சாபம் தான் இந்த மனிதனை பிடித்து கொண்டது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது ஆமா, ஊந்து போனவன், மண்ணை நக்கி கொண்டிருக்கிறவன் கால் ஊன்றி எழும்ப ஆரம்பிக்கிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சாபம் என்னைக்கும் சாபமா இருக்காது, பாவம் என்னைக்கும் பாவமா இருக்காது. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கையில சாபம் எல்லாம் மாற்றப்பட்டு, பாவம் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுகிறான். அவன் எழும்பி கால் ஊன்றி நிற்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். கைகளை தட்ட முடிந்தால் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த அடிப்படையில் தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்மை மாற்றி இருக்கிறார். மண்ணை நக்க வேண்டியவர்கள் விண்ணுலகத்தை பார்த்து வாழ்வதற்குரிய மகிமையான பாத்திரவான்களா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40 சங்கீதம் 12 வசனத்தை எடுத்து வாசிப்பலானா, அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாசிங்க. சங்கீதம் 40. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும், அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. இதுதான் சப்பானுடைய வாழ்க்கை. இதுதான் அந்த லீஸ்திராவில் இருந்த மனிதனுடைய வாழ்க்கை. அவன் எண்ணிக்கை கடங்காத தீமைகள் சப்பானியா மாற்றி விட்டது. அல்லேலூயா. தாய் எவ்வளவு நாள் அவனை விசாரித்திருப்பான். எத்தனை டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியும்? எவ்வளவு நாள் கொண்டு போக முடியும்? அவன் இப்ப மனிதன் ஆயிட்டான், வளர்ந்து விட்டான். இனி தோல்ல தூக்க முடியாது, இனி தோல்ல தூக்க முடியாது, பராமரிக்க முடியாது. அவன் நடக்கிறபடி நடக்கட்டும், அவன் வாழ்றபடி வாழட்டும், எங்கேயாவது பிச்சை எடுத்து வாழட்டும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமே. ஆனா எந்த சூழ்நிலை ஆனாலும் இயேசுவின் வார்த்தை, தெய்வத்தின் வார்த்தை வரும்பொழுது தெய்வத்தின் மகத்துவம் வெளிப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எண்ணிக்கை கடங்காத தீமைகள் வாழ்க்கையில் வந்தாலும் சூழ்ந்து கொள்ளுது, அது சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு மனுஷர்கள் செவி சாய்க்காதபடியினால்தான் அன்னைக்கு அந்த மனுஷன் செவி சாய்த்தான். இன்னைக்கு மனிதர்கள் செவி சாய்க்காதபடினால் எண்ணிக்கை கடங்காத தீமைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் சூழ்ந்து நெருக்கி அவர்களை கொல்லுகிறது. என்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்களோ, என்றைக்கு செவி கொடுக்கிறார்களோ, என்றைக்கு ரட்சிப்புக்கு தங்களுடைய இதயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் தங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறார்களோ, அன்றைக்கு அவளுக்கு நிமிர்ந்து நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். கைகளை உயர்த்த அல்லேலூயா. தலை முடிக்கு மேல இருக்கிற அந்த பாரமான காரியங்கள், சோர்ந்த காரியங்கள் மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமே.
இப்ப இவ எழும்பி நடந்தா, இவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. இவனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. இது யார் எதிர்பார்க்காத ஒன்று. அந்த லீஸ்திராவில் மனுஷன் எதிர்பார்க்காத ஒன்று. எல்லாரும் கட்டு கதைகளுக்கும் விக்கிரக ஆராதனைகளுக்கும் பொய்களுக்கும் தலை சாய்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய மனிதர்கள் அப்போஸ்தலர்கள் அந்த தேசத்தில் கால் வைத்தார்கள். அவர்கள் கால் வைக்கும் பொழுது கால் வழங்காதவன் எழும்பி நடந்தான். ஐயோ, கை உயர மாட்டேங்குத. நீங்க கை வழங்காத மாதிரில இருக்கிறீங்க. அவன் கால் எழும்பி நடந்தான்னா நம்ம கையில் என்ன பண்ணுது? ஆமென், அல்லேலூயா. கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அப்போஸ்தலருடைய கால் பட்ட இடத்துல கால் வழங்காதவருடைய கால் எழும்பினது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தொட்டார், ஆண்டவருடைய வசனம் தொட்டது, தேவனை மகிமைப்படுத்தினான். முதல் பாயிண்ட், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது தேவனை மகிமைப்படுத்துங்கள். எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அதனாலதான் ஆராதனை நேரத்தில் எழும்பி நிற்க வைக்கிறது, முழங்கால் படி வைக்கிறது. எதுக்கு தெரியுமா? நம்ம எழுந்து நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தணும். பிசாசு மண்ணை நக்க வைக்கிறான். எத்தனை ஆராதனைகள் மண்ணை நக்க வைத்து ஆராதிக்க வைக்கிறான் பிசாசு. பிசாசுடைய ஆராதனை அதான். நம்மளை அப்படி அல்ல, முழங்கால நின்று ஆண்டவரை கனப்படுத்தி எழும்பி நின்று அவர் முகத்தை பார்த்து. பிசாசு முகத்தை பார்க்க விட மாட்டான், இருட்டி வைப்பான், இருளுக்குள்ள வைப்பான். ஆனா நம்முடைய தேவனுடைய முகத்தை பார்த்து ஆராதிக்கக்கூடிய ஒரு மகிமையான வாய்ப்பை, மகிமையான பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தார். கைகளை தட்டி முடிந்தால் தட்ட, முடிந்தால் தட்டி. அல்லேலூயா. எதுக்கு அந்த மனிதனை கத்தர் எழும்பி சப்பாடிய நடந்த மனிதனை, நடக்கவே இல்லை, சப்பான் நடக்கல, ஊந்துட்டு கிடந்தான், காலும் வழங்காம நடந்தவனை எழும்பி வைத்தான். தேவனை மகிமைப்படுத்து, நிமிர்ந்து நின்று மகிமைப்படுத்துப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11-13 வசனத்தை வாசித்தார்களா? அங்க ஒரு வயதான ஒரு தாயார், எத்தனை வருஷம்? 18 வருஷம் கூனி போய் மண்ணை பார்த்து கொண்டிருந்த, தரையை பார்த்து கொண்ட ஒரு மனுஷிய ஆண்டவர் தொட்டார், அவள் மகிமைப்படுத்தினாள் ஆண்டவரை. வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவள் கூனி இருந்தால், அப்போஸ்தல நடபடிகளில் அவன் சப்பானியா விழுந்து கிடந்தான். ரெண்டும் கணக்கு ஒன்று தான். 2 பேரும் மண்ணை தான் பார்க்குறாங்க. 2 பேரும் பிசாசினால் கட்டப்பட்டவர்கள். 2 பேரும் பிசாசு எழும்ப விடாதபடி ஒவ்வொரு நாளும் வெக்கப்படுத்திட்டு இருந்தவன். ஆனா 2 பேருக்கு அருகிலையும் இயேசுவுடைய வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. வல்லமை புறப்பட்டது. இயேசு இங்க தொட்டார், அங்க வார்த்தையின் மூலமாய் தொட்டார். 2 பேருக்குள்ள ரட்சிப்பு வந்தது. 2 பேர் நிமிர்ந்தார்கள், 2 பேரும் துள்ளி குதித்தார்கள், 2 பேரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. தடைக்கற்கள் எத்தனை இருக்கு நம்ம வாழ்க்கையில. எப்ப பார்த்தாலும் பூமிக்குரிய காரியங்களை பார்த்து பார்த்து பார்த்து, அலைய பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து. அழகவனிங்க. ஆயத்தராகம புஸ்தகம் புறப்பாடு 15:8 சொல்லுது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலை உலர்ந்து போயிட்டு. இப்படிப்பட்ட அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடல், செங்கடல் தடையாதான் நிற்கிறத நாம பார்க்கிறோம். ஆனா அந்த செங்கடலை கர்த்தர் தன்னுடைய நாசின் சுவாச காற்றினால் பிரித்ததை நம்முடைய கண்கள் காணவில்லை. அல்லேலூயா. ஏன்னா துதிக்கிறதுக்குரிய அந்த இருதயத்தை நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ளாதபடினால தான் பிளந்த கடலை பார்க்கவில்லை, பரவி கிடக்கிற கடலை பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவள் தேவனை பார்த்து, மேலே பார்த்து துதிக்க வேண்டியவள் குனிந்து கொண்டே தேவனை துதிக்கிறாள். அவள் ஆலயத்தில் தான் இருக்கிறாள். அந்த மனுஷன் தெருவில் நிற்கிறான், இவள் ஆலயத்தில் நிற்கிறான். தெருவில் நின்றாலும் ஆலயத்தில் நின்றாலும் குனிந்து மண்ணை பார்த்தா அற்புதம் நடக்காது.
அல்லேலூயா. அப்போ எங்கே எல்லா இடத்துலையும் என்னதான் இருக்குது? தரதான் தெரியும். சப்பானியாக கிடந்தாலும் தரதான், குனிஞ்சு நின்னாலும் தரதான். ஏன்? கட்டு அப்படிப்பட்ட கட்டு, ஸ்ட்ராங்கு கட்டு. ஆமே. சாபம் அப்படிப்பட்ட சாபம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு எல்லா சாபக்கட்டைகளையும் எல்லா அநியாய கட்டைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே. உடைத்து போடுவாரா. தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த வருஷம் நமக்கு கூட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜீவனை கூட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த. நிமிர்ந்து நின்று கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை கண்டு நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்தணும். முதல் காரியம், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நிமிர்ந்து நில்லுங்க. சப்பானியா கடந்து. ஆமே. இப்போ ஒரு பழக்காய் போச்சு. ஏன்னா வசதிகள் வந்தனால இப்போ எளிமையா விடுகிறதுனால இப்போ முழங்கால் படி இடுகிறதுக்கும் ஆமை இன்னும் ஆமை எலும்பி நின்று தேவனை ஆராதிப்பதற்கு ரொம்ப சங்கடப்படுறோம், ரொம்ப வேதனைப்படுகிறோம். நான் சபையில் சொல்லலை, வீட்டில் படுத்துக்கிட்டே ஆராதனை. ஆண்டவர் என் பலவீனத்தை காண்கிறார். நான் எவ்வளவோ பலவான. அவர் சொல்லுவார், நான் சிலுவையில் உன்னை காண்கிறேன், அரைஞ்சிடுவேன் சிலுவையில். எலும்பி நின்று ஒழுங்கா முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும் பிள்ளைகள் எல்லாரும். சரியா? இந்த படுத்து கிடந்து சப்பானியை கிடந்து நிமிர்ந்து நிற்கணும். மண்ணை நக்கக்கூடாது. பரலோகத்தை பார்த்து ஆராதிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. மோசே கிட்ட சொன்னார், மோசே மேலே ஏறு, யோசுவாவை கீழே ஏறாக்கு. அவன் பாளையத்தில் நிற்கணும், நீ மலைக்க மேலே ஏறு. ஆனால் நீ குனிஞ்சு நிற்கக்கூடாது, நீ நிமிர்ந்து நில்லு. கோலை பிடிச்சி கையை உயர்த்து. அல்லேலூயா. அதுதான் துதிக்கிறது. கைகளை உயர்த்தி. ஆமே. துதிப்பதற்கு தான் கர்த்தர் நிமிர வைத்திருக்கிறார். ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்மை நிமிர வைத்திருக்கிறார். வாயில துதியும் கையில எக்காலம் இருக்கணும். கைகளை உயர்த்தி. ஆமே. சொல்லுங்க. வாயில துதியும் கையில ஒரு கையில எக்காலம், ஒரு கையில தீவட்டி எல்லாம் இருக்கணும். அப்பதான் எதிரியை பார்க்க முடியும். ஆமே. துரத்த முடியும். நிமிர்ந்து நின்று ஆண்டவர் ஆராதித்து பாருங்க. சில வாழ்க்கையில் இருக்கிற கூணல்களும் சில வாழ்க்கையில் இருக்கிற சப்பானிகளும் வழங்காத காரியம் எல்லாம் நிமிர்ந்து நடக்கும். மெதுவா சொல்லுங்க, நடக்க போகுது. இன்னும் மெதுவா சொல்லுங்க, உயிர் தெழுந்த போகுது. நிறைய பேருக்கு பயம், எலும்பி நடந்தா ஏதோ ஆயிருமோன்னு. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆமே, ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27. இதை தான் கொஞ்சம் நம்ம 15 நிமிஷம் இருக்கு தியானிக்க போறோம். மிக முக்கியமானது. அதாவது பல பாயிண்டை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, எதற்காக நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கணும்? இந்த சப்பானிய, அந்த கால் வழங்காதவனை, தாயின் வயிற்றிலிருந்து ஆமை நடக்க முடியாத எதுக்காக கர்த்தர் எழும்பி நடக்க வைத்தார் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த. இரண்டாவது, அவனுடைய உயிர், அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் எழும்பி நிற்க வேண்டும். மூன்றாவது, ஆமே, அவன் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கணும். ஆமே, பால சிங்கத்தை போல. அடுத்தது, ஆமே, அவனுடைய நுகத்தடியை அவன் முறித்து, அநேகருடைய நுகத்தடியை முறித்து விடுதலையாக்கும்படியாக நிமிர்ந்து நிற்கணும். ஆமே. கடைசியா சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பதற்கு நிமிர்ந்து நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலுவை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து நிற்கணும். நிறைய சிலுவை எடுத்துக்கொண்டு குனிஞ்சு நடக்கிறது. ஆமா, இப்பவும் தள்ளாட்டம் தான். சிலுவை என்ன பலம்? சிலுவை என்றால் ஆமே கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட, உங்க ஆவியின் உயிர்ப்பிப்பலோடு நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 27. அங்க ஒருத்தர் நிற்கிறார், வாக்கு பண்ணப்பட்ட ஒரு மனுஷர். வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்னதை சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னபோது அவன் தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவர் கண்டபோது, யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவர் கண்டபோது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யாக்கோபின் ஆவி உயர்த்தது. அல்லேலூயா. இங்க இருக்கிறவர்கள் எல்லாருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி. ஆமே. இந்த சம்பவத்தை நம்ம அடிக்கடி பார்க்கறதான், தியானிக்கிறதான். யோசேப்ப சகோதரர்கள் விற்று போட்டார்கள் எகிப்துக்கு, அதாவது மீதியானுக்கு விற்று போட்டார்கள். இப்ப நல்லா கவனிங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கிறாரு, யாக்கோபு ஆமே கானான்ல இருக்கிறார். வந்து செய்தி வருது, அப்பா நம்ம பிள்ளை யோசேப்பு அவன் செத்து போயிட்டான்
அவனுடைய வஸ்திரம் இதுதான், இரத்தக்கரை, ஏதோ ஒரு காட்டு மிருகம் கொன்னிருச்சுன்னு சொல்லி செய்தி வருது. அவன் அந்த செய்தியை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு புலம்பி அழுகிறான். ஒருவருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாதபடி, ஆறுதல் சொல்லியும் ஆறுதலை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஆமென் புலம்பி அழுகிறான். இப்போ யாக்கோபுடைய உள்ளத்துல துக்கத்தின் ஆவி உள் புகுந்துச்சு. இது ஒரு பிசாசு. வாக்கு பண்ணப்பட்ட தகப்பனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன வந்துச்சு? துக்கம். என்ன தெரியுமா நான் சொல்றேன், யார் துக்கத்தின் ஆவி உள்ள போச்சுன்னு? யார் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து, மருமக்கம்மாரு பேரப்பிள்ளை எல்லாம் வந்து, தாத்தா அழாதீங்க, மாமா அழாதீங்க, பிள்ளைகள் எல்லாம் வந்து, அப்பா அழாதீங்க போட்டு நாங்கள் எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறோம் அப்படி சொல்லியும் அவன் சொல்லுகிறான், என் ஆவி நான் மரிக்கும் பொழுது பாதாளத்தில் என்ன பண்ணிடுவேன்? இதுதான் பிரச்சனை. நான் பாதாளத்துக்கு இறங்குவேன். என் குமாரனே சொத்து போய் விட்டான், இனி நான் எதுக்கு உயிரோடு இருந்து நான் பாதாளத்துக்கு இறங்குவேன் சொல்லி அவன் துக்கத்தின் ஆவியோடு அவன் மரித்தவனாயிருந்தான் யாக்கோபு. அடுத்த மன சஞ்சலத்தினால் அவன் ஆவி மரித்தது. மன சஞ்சலத்தினால் அவனுடைய ஆவி மரித்து போனது. சில நேரம் மன சஞ்சலம், ஒரு ஆள் ஒரு சின்ன சாதாரணமான வார்த்தை சொன்னாலும் உடனே சஞ்சரிக்கிறது. அதை பார்த்து அதையே சஞ்சரித்து கொண்டு நடக்கிறது, அதையே சிந்தித்து கொண்டு நடக்கிறது. இதனால ஆவி மரித்து போகிறது. நல்லா கவனிங்க, இனி ஒரு வார்த்தையை கூட்டி சொல்லுகிறேன். சரியான ஆறுதல் இல்லாததினால் அவனுடைய ஆவி மரித்தது. யாக்கோபின் ஆவி மரித்தது. சொல்லுங்க ஆமே. 37ஆம் அதிகாரம் 35 இருந்து 45 வசனம் வர, 35 வசனம் வர, 33 35 வாசித்தீர்களா? நாங்க இருக்கிறது சம்பவம். அவன் மரித்தவனை போல யோசேப்பு மரித்தனால இவன் ஆவியில மரித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு செய்தி தான் கேட்டான், அது உண்மையா இல்லையான்னு ஆராய தெரியல. அனுப்பினவர் தகப்பன் என்ன பண்ணிருக்கணும்? எப்பா யோசேப்புடைய பாடி எங்க? சரி எலும்பு அது கிடைக்கும் இல்ல, சரி எங்க தேடி போங்க, 12 பேரும் போய் தேடுங்க. அந்த சிந்தை இல்லாம தன்னுடைய ஆவியை மரிப்பதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப சொல்லுகிறாரு, பாதாளத்தை வாஞ்சித்து சொல்லுகிறாரு, நான் பாதாளத்திலே நான் போவதற்கு தயாரா இருக்கிறேன். நான் யோசேப்பு போன இடத்துல போக தயாரா இருக்கிறேன். பாதாளத்தின் நிமித்தம் அவருடைய ஆவி என்ன பண்ணுது? மரித்தது. கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க. 37 ஆமாம், 37 38 39 40 41 42 43 44 45 46 44 அதிகாரம் வரையிலும் யாக்கோபுடைய வாழ்க்கை ஆவியில செத்து போயிருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனி, யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா யாக்கோபு எப்படி இருக்கிறாரு? செத்து போயிட்டார். இப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்போ ஆவி செத்தம் கிட்ட ஆண்டவர் இருக்க மாட்டார், சாகாதவன்கிட்ட தான் ஆண்டவர் இருப்பார். அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. மரித்தவர்கள் இடத்துல நான் என்ன பண்ண மாட்டேன்? இருக்க மாட்டேன். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். இப்போ யாக்கோபு ஆவியில செத்து போனனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? டைரக்டா எகிப்துக்கு வந்துட்டாரு. ஹலோ, எகிப்து யார்கிட்ட வந்து நிற்கிறாரு? யோசேப்பு கிட்ட வந்து நிற்கிறார். யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார், யோசேப்புக்கு தரிசனங்களை கொடுக்கிறார், யோசேப்புக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஏன்னா யோசேப்பு சாகாவில்லை, அவன் ஜீவிக்கிற கர்த்தரிடத்திலே தன்னை அர்ப்பணித்தவனாயிருக்கிறார். யாக்கோபு தன் மகனையே சிநேகித்து மகனையே நேசித்தபடினால மகனுடைய துக்க செய்தி கேட்ட உடனே இவன் ஆவி செத்துச்சு, சரீரம் தான் நிற்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, 45ஆம் அதிகாரம் 37 தான் அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கிறது. அதுவரையில கர்த்தர் யாக்கோபு கிட்ட இடைபடவே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்போ யாக்கோபுடைய ஆவி உயிர்ப்பிக்கும் அன்னைக்கு நான் யாக்கோபு கிட்ட போவேன், யாக்கோபோடு பேசுவேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு வார்த்தை கூட யோசேப்பு கிட்ட சொல்லிட்டு யாக்கோபு கிட்ட ஆண்டவர் வரவே இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யோசேப்பு கிட்ட சொல்லி, யோசேப்பே உங்க அப்பா ரொம்ப மோசமா இருக்கிறாரு, இப்போ ஆவியில செத்து போயிருக்கிறாரு, நான் அவரை ரட்சித்து வேறு பிரித்து வச்சேன், இப்போ பின்வாங்கி நிற்கிறாரு, எப்போ பார்த்தாலும் உனக்காக அழுதுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒன்று பண்ணு, நீ இங்கே இரு,
நீங்க இருந்து பத்திரமா இரு, நான் போய் கொஞ்சம் போய் யாக்கோபிட்ட சொல்றேன், யோசேப்பு சாகல்ல, உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட ஆண்டவர் என்ன பண்ணல, யோசேப்பை விட்டு போகல. நல்லா கவனிக்கணும், ஜீவனோடு இருக்கிற வரையெல்லாம் கர்த்தர் கூட இருப்பார். அல்லேலூயா. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக இருந்தாதான் கூட இருப்பார். இல்லை ஒன்று சொத்து போனாலும் போச்சு, தள்ளி தான் நிற்பார். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எப்படி தெரியுமா ஆண்டவர் யாக்கோபுடைய இடப்படுகிறாரு? ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு. அதுக்கு முன்னாடி அந்த மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடை முன்பே போய் அவனை பார்ப்பேன். ஹலோ, எவ்வளவு பரிதாபம் தெரியுமா இது? உங்களுக்கு எப்படி தோணுது? நல்லது தோணுது, அப்படிதானே? நான் பைபிள் தியானிச்சால இது பரிதாபம், யாக்கோபுடைய பரிதாபம். என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு யோசேப்பை பார்க்கறதுக்கு துடிச்சிருந்த ஒரே மனுஷன் யாக்கோபு. பெத்த பிள்ளைதான். எத்தனை பேர் புரியுதுன்னு சொல்லு. அழைத்தவர் ஆண்டவர், ஆசீர்வதித்தவர் ஆண்டவர். பெத்தேலுக்கு மாமன் வீட்டுக்கு போகும்போது கூட இருந்து பாதுகாத்தவர் ஆண்டவர். இரு மடங்காய் இரு பரிவாரம் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். இப்போ அவன் நேசித்த தன் மனைவியிலிருந்து பெற்ற பிள்ளைகிட்ட பாசம் ரொம்ப பொங்குது. பிள்ளை செத்து போனதுன்னு செய்தி கேட்ட உடனே இருந்த ஆவியும் போச்சு, செத்து போச்சு. இப்போ பிள்ளை உயிரோடு இருக்குன்னு சொன்ன உடனே வாயில் வர்ற அறிக்கை பார்த்தீங்களா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றதை விட்டுட்டு நான் யோசேப்பை போய் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல், இப்ப யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். சரியா? என்ன பண்றா தெரியுமா? யோசேப்பை பார்க்கறதுக்கு ஆயத்தமாறார். ஆயத்தமாக முன்னாடி இப்பதான் புத்தி வருது. ஏன்னா உயிர் பெற்றிருக்கிறார், ஆவியில உயிர் வந்துச்சு. யோசேப்பு சாகலன்னு சொன்னா ஆவியில உயிர் வந்த உடனே ஒரு புதிய தெம்பு. நிமிர்ந்து பார்க்கிறார், இதுவரையில குனிந்து நின்றார். துக்கத்தில் குனிந்து நின்ற ஆவியில சத்து போய் குனிந்து நின்றார். இப்ப நிமிர்ந்து பார்த்த உடனே பக்கத்தில் யார் நிக்கிறது? யார் நிக்கிறது? ஆண்டவர் நிக்கிறாரு. இந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சபாக்கு போய் தன் தகப்பனாகிய துக்கத்துல எல்லாம் போயிருக்கணும். அப்படிதானே? துக்கத்துல தானே பெயர்சபாக்கு போயிருக்கணும். துக்கமா இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட வந்திருக்கணும். இல்ல, இப்ப ஏன்னா துக்கம் வந்த உடனே யாக்கோபுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆவி செத்து போச்சு, ஆண்டவரை மறந்துட்டாரு. இப்ப ஆவி உயிரோடு எழும்பின உடனே, ஆவியில் ஒரு தெம்பு வந்த உடனே, யோசேப்பை குறித்த நல்ல செய்தி வந்த உடனே கர்த்தர் கண்களை காண்கிறார், கர்த்தர் தென்படுகிறார். உடனே என்ன பண்றா தெரியுமா? எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனா ஈசாக்குடைய தேவனுக்கு பலி இட்டான். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ரொம்ப இம்பார்ட்டான வசனம், 2-3 வசனங்களும். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு, நல்லா கவனிங்க, தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே, எப்படி நம்ம கூப்பிடுறாரு? யாக்கோபே, யாக்கோபே. இது ஒரு ஆண்டவர் எங்க போனாரு? லாலிபாப்பு சாப்பிட்டா இருந்தாரு. ஏன் துக்க நேரத்தில் வரலையா ஆண்டவர்? அவன் அழுது புலம்பி வஸ்திரத்தை கிழிச்சு அரண்டு புலண்டு இருக்கும்போது, எப்பா எப்பா ஆறுதல் படுத்துறப்பா, எப்பா எப்பா எப்பா. எந்த மனுஷனும் சொல்லாத ஆறுதல் நம்முடைய கர்த்தருடைய ஆறுதல். அப்ப கூட ஆறுதல் படுத்தாம உயிர் ஆவி வந்த உடனே வர்றாரு, யாக்கோபே. இது எப்படி தெரியுமா இருக்கு? மறைஞ்சு நின்று பிள்ளைய கூப்பிடுற போலையாக்கும். எத்தனை பேர் புரியுது அந்த வார்த்தை? புரியுதா? எங்க கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டவர் இல்லாதது போலதான் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இல்லாதவர் போல இருக்கிறார். நம்ம ஆறுதலை தேடுகிறோம். எந்த ஆறுதலை தேடுகிறோம்? மனித ஆறுதல்கள். ஆனா அதுவும் நமக்கு கிடைக்கல. ஆனா
அந்த நேரத்தில் ஆண்டவர் இல்லாதவர் போல இருக்கிறார். ஆனா நம்முடைய ஆவியில பலம் கொண்டு நிமிர்ந்து பார்த்துட்டேன். அந்த கஷ்டத்தின் நேரத்தில், அந்த இக்கட்டு நேரத்தில் நம்முடைய ஆவி உயிர்ப்பித்து நம்ம நிமிர்ந்து பார்த்தோம்னா அவர் கூப்பிடுவார், யாக்கோபே யாக்கோபே. என்ன சொல்றாரு? யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் சொல்றான், இதோ அடியேன் என்றான். அப்ப யாக்கோபு என்ன சொல்லியிருக்கணும்? இதுவரை எங்க போனீரு? உமக்கு தானே பலியிட வந்தேன், உண்மை தானே நான் நேசிக்கிறேன், உம்முடைய வாக்குத்தத்தை சுமந்தம் தானே, என் அப்பாவும் என் தாத்தா உண்மை தானே ஆராய்ச்சி. நான் கஷ்டத்தின் நேரத்தில், என்னை தலையில் இடி விழுந்த நேரத்தில், என்னை வாழ்க்கையில் பிரச்சனை வந்த நேரத்தில் எங்கே போனீர்? ஆண்டவரே கேட்பார், உனக்கு என்ன நடந்துச்சு? உனக்கு ஒன்றுமே நடக்கலையே, உன் வீட்டில் உண்மை நடக்கல, எல்லாம் நல்லா தானே நடக்குது. நீதான் உன் வாழ்க்கையை துக்கமாய் மாற்றி கொண்டாய், நான் உன் வாழ்க்கையை துக்கமாய் மாற்றி விடவில்லை. எத்தனை பேர் புரிஞ்சுது? நாம தான் சில நேரம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னு கதறுகிறோம், துக்கமா மாட்டுகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாம நிமிர்ந்து பார்க்கல, நாம ஆண்டவரை தேடல. ஆனால் ஆண்டவர் விலகி யோசேப்பு கிட்ட போனாரு. இப்ப கூப்பிடுகிற ஆவி உயிர்ப்பித்த உடனே, கொஞ்சம் ஸ்தோத்திரம் வந்த உடனே, கொஞ்சம் ஜெபம் வந்த உடனே, கொஞ்சம் பலன் வந்த உடனே கிட்ட நிற்பாரு, மகனே யாக்கோபே. அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி. நல்லா கவனிங்க, அடுத்த வசனம், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அடாடாடாடாடா, எங்க வருவேன்? எங்க வருவேன்? உன்னுடன் எங்க வருவேன்? இவர் எங்க இருந்தார்? ஆளு நம்ம ஆண்டவர் எங்க இருந்தாரு? எகிப்துல தான் இருந்தாரு. எங்க இருந்தாரு? எகிப்துல யோசேப்போடு கூட இருந்தார். அவன் அதிபதி ஆக்கி விட்டுட்டு, யோசேப்பே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியா முடிஞ்சிச்சு, இப்போ நான் உங்கள் அப்பாவுக்கிட்ட போகிறேன், நீ என்ன பண்ணு, ஒரு ஆண்டவருடைய குசும்பை பார்த்தீங்க, ஒரு பிளானிங்கை பார்த்தீங்களா, நீ என்ன பண்ணு, உங்கள் பிரதர்ஸுக்கிட்ட அப்பா நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பு. அவள் அங்கே போன உடனே நான் உங்களுக்கு முன்னாடி யாக்கோபு கிட்ட போய் நிற்பேன். அவன் ஆவி உயிர்ப்பித்த உடனே நான் பேச ஆரம்பித்துடுவேன், இடைப்பட ஆரம்பிச்சிடுவேன், அவனுக்குள்ள நான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் யாக்கோபிடம், கர்த்தர் யாக்கோபோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யாக்கோபோடு கூட இருக்கிற. இப்ப பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான், ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற, அவ்வளவுதான், வேற எந்த துக்கம் இல்லை. ஆனா பிரிவினையின் நேரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபுடைய ஆவி உயிர்த்த உடனே யாக்கோபு நிமிர்ந்தான், எழுந்தான், புறப்பட்டான், பலியிட்ட உடனே கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுற அன்னைக்கே இடப்பட்டார், பேரிட்டு அழைக்கிறாரு, தன்னை அறிமுகப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறாரு, வாக்கு கொடுக்கிறார். என்ன தெரியுமா வாக்கு கொடுக்கிறாரு? நான் உன்னுடனே எகிப்துக்கு, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். இப்போ நான் உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன்? வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை என்ன பண்ணுவான்? மூடுவான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நம்முடைய ஆவி உயிர்ப்பித்தால், உயிர்ப்பிக்கப்பட்டால் நம்ம நிமிர்ந்து நிற்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஆவியை உடைக்க விடக்கூடாது. அன்றைக்கு யாக்கோபுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், நம்முடைய ஆவியை முறித்து விடாமல், நம்முடைய ஆவியை கலங்கடிக்காமல் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவோடும் ஆவியோடும் இணைந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அன்றைக்கு அப்பப்பதான் வந்து இடைப்படுவார். இன்னைக்கு 24 மணிக்கு எந்நேரமும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இடைப்படுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் சில நேரம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் வந்தது போல, யாக்கோபு செய்தது போல நாம செய்தால் கொஞ்சம் தள்ளி நிற்பார். நேரம் வரும்பொழுது இடைப்படுவார், நேரம் வரும்பொழுது நம்மோடு பேசுவார். ஆமென். சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிய. சில காரியங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அவைகளிலிருந்து நம்மை உருவாக்குவதற்கு தான் தவிர அதிலிருந்து நம்மை கர்த்தர் விலக்குவதற்கும் அல்ல, நம்மை தாழ்த்துவதற்கும் அல்ல. சில மறைப்பார், சில காரியங்களை பேசாமலே விட்டு விடுவார், சில காரியங்களை நமக்கு தூரமாக்குவார். எல்லாமே அவருடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எனவே நிமிர்ந்து நில்லுங்கள்.
நிமிர்ந்து நில்லுங்க. வாழ்க்கையில ஒரு நாள் குனிந்து கொடுக்காதீங்க. பட்டயத்தை பிடித்து கொள்ளுங்க. ராஜாவுக்கு முன்பாக கம்பீரமா நில்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நில்லுங்கள். இப்போ யாக்கோபுக்கு உயிர் வந்துச்சு, யாக்கோபுக்கு ஆவி உயிர்ப்பித்தது. இப்போ மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, பிறர் பார்க்கும் பொழுது, ஆமே இஸ்ரவேலை யாக்கோபை பார்க்கும் பொழுது, யாக்கோபின் கூடாரத்தை பார்க்கும் பொழுது பிழையாம் பார்க்கிறார். பிழையாம் பார்த்து சொல்லுகிறார், பாலம் சிங்கத்தை போல இந்த ஜனங்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமே. அருமையானவர்களே, இன்று இந்த காலத்தில் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்க வேண்டுமாக. கடைசி சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்து சிலுவையை சுமர்ந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டவராக, ஜீவனை கொடுத்தவராக, இரத்தத்தை சிந்தினவராக, ஆமே மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினவராக இன்றைக்கு உலகத்துக்கு பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கிறார். அந்த பால சிங்கத்தை ஆமே அண்டிக் கொள்கிறவர்கள் அவருக்கு ஒப்பாவே மாறுகிறார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய சிலுவையை நாம சுமந்து, நமக்குரிய சிலுவையை சுமந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். பால சிங்கத்தை போல ஒவ்வொரு நாளும் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று நாம கர்த்தருக்காக வாழ போகிறோம். ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எழுந்து நின்று ஆமே சப்பானிகளை ஆமே உயிர்ப்பிக்கிற கர்த்தர், கூனிகளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர், ஆமே ஆவியிலே உடைந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. பால சிங்கத்துக்கு ஒப்பாக மாற்றி சிலுவையை சுமக்க வைத்து அவர்களை கிறிஸ்துவை போல மாற்றி தேவ ராஜ்யத்திலே பிதாவுக்கு முன்பாக, சிங்காசனங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க வைக்கிற கர்த்தர் நம்ம கூட நிற்கிறார். எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா சர்வ வல்லமையுடைய கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, ரமா சந்தலா ரிக்கபால ரபா, கர்த்தருடைய மகிமையுள்ள கரங்கள் நம்மை உயிர்ப்பிக்கட்டும். ஒருவேளை யாக்கோபை போல ஆவியில ஆமே உடைந்து போயிருக்கிறீர்களா? ஆமே யாக்கோபை போல ஒருவேளை துக்கத்தோடு நிற்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்ய போகிறது. ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நம்ம கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று சென்று ஆமே கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நன்மைக்கான காரியங்களை செய்வார். நீங்கள் நிமிர்ந்து கொடுங்க. சப்பானியை கிடக்க வேண்டாம், கூனியாய் கிடக்க வேண்டாம். வாழ்க்கையில் வருகிற துன்பத்தை கண்டு, துயரத்தை கண்டு, பிரச்சனைகளை கண்டு கூனி போக கூடாது. வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நிமிர பண்ணுகிறார். சிலுவையை பாருங்கள். சிலுவையை அமே தோள்ல சுமந்து கொண்டு செல்லுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவம் எவ்வளவு மேலானது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. யாக்கோபேன்னு கூப்பிடுகிறார். அவருடைய சத்தத்தை கேளுங்க. உங்க பேரை சொல்லி கூப்பிடுகிற சத்தத்தை கேளுங்க. உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். சர்வ வல்லவர் கிரியை செய்கிறார். சர்வ வல்லவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து தீன நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து தீன நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. அதிகாலை நேரம்
அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தி பாடுவோம். அதிகாலை ஆமே நிமிர்ந்து செய்கிறார், புது கிருபைகளை தருகிறார். ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீன நன்றி சொல்ல வைத்தீரையா ஏசப்பா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீன நன்றி சொல்ல நன்றியோடே நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா பா, நன்றி ராஜா, ஓ இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் கூறல் கேட்கும் பாக்கியம் தந்தி. கைகளை தட்டி பாதம் அமர்ந்து நான் உன் கூறல் கேட்கும் பாக்கியம். ஆவியானவரே நந்தி ராஜா, ஓ ராபா, ஓ நந்தி ராஜா, இயேசு ராஜா, நந்தி ராஜா. ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. நந்தி ராஜா, ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும். ஓ நந்தி ராஜா, ஓ நந்தி ராஜா, ஓ நந்தி ராஜா. விடுதலை. எஸ், தேங்க் யூ ஃபாதர். ஓ மகிமை. ஆவியானவரே யாக்கோபை உயிர்ப்பித்தது போல இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உயிர்த்தலில் வல்லமை. ஓ நாங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டும், நிமிர்ந்து நிற்க வேண்டும். சப்பானிகளால் அல்ல, கூடிகளால் அல்ல, ஆண்டவர் ஆவியில தோய்ந்து போனவர்கள் அல்ல. ஓ பரிசுத்த ஆவிக்குள்ள எழும்பி நிற்க வேண்டும். பெற்றுக்கொள்வோமா? அந்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு முறை கூட பெற்றுக்கொள்வோம். இனி வாழ்கிற வாழ்க்கை ஆமே ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை, வாழ சிம்மத்துக்கு ஒப்பான வாழ்க்கை, சிலுவை எடுத்துக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, சிலுவை சுமக்கிற வாழ்க்கை. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. Thank you Father, thank you Father. உம்முடைய ஆவியின் பலத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆவியின் பலத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆவியின் பலத்துக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம், கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். அவன் நல்லவர், அவன் நல்லவர், அவன் நல்லவர். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார், செய்கிறார். அவன் நல்லவர். നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും